நீங்க கட்டியிருக்கிற ஒரு புடவைய இன்னொருத்தங்க கட்டியிருக்க பார்க்க எனக்கு சகிக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்கு என்னங்கிறப்ப ரொம்ப கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது தான் நம்ம இது கட்ட வேண்டாம்னு தோணுமே தவிர கொடுத்தவங்க கட்டினா ஓகே அப்படி ஓகே. ஆனா நான் அவங்க கட்டிட்டு வரத மாதிரி நம்ம கட்டிட்டு போகணும்னு நினைக்க முடியல. என்னது இது வந்து வர்க்க மனநிலை, ஆதிக்க வர்க்க மனநிலை. அதுக்கு என்னப்பா? ஆனா நல்ல பிளவுஸ் தைக்கிற டைலரையே சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நமக்கு மட்டும் தான் தைச்சிருக்கணும் நல்லா, என்னடி சொல்ற? அடுத்தவங்களுக்கு தைச்சிருக்க கூடாது நல்லா அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. நான் ஒரு கொஸ்டினே இங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னப்பா? இங்க இருக்கிற புடவை அதிகமா சேர்த்து இருக்கிற ஒரு 300 புடவை 400 புடவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே, உங்களோட ஹாபி என்னமா? உங்களுடைய பொழுதுபோக்கு கோவிலுக்கு செல்வம். கோயிலுக்கு போறது ஹாபி. அது இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. நான் மொபைல்ல நோண்டிட்டு இருக்கேன். மொபைல் நோண்டிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ஹாபி. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா. இப்போ என் பேரனை பார்த்து பேரனை பாத்துக்கிறது அதெல்லாம் ஹாபில வந்துருச்சா இப்போ? இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு.